இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கு? ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. வேணும்னே கையை உடைச்சிட்டானுங்க. எனக்கு கையை உடைச்சிட்டாங்களா? ஐயோ. சரி விடுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். என் கையை உடைச்சதுக்கு ஆப்போசிட் டீமுக்கு பெனால்டி போட்டு வார்னிங் கொடுத்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் கொடுக்கலையே. ஏன் கொடுக்கல? அவனுக்கு வேணும் தான் என் கையை உடைச்சானுங்க. நான் தான் அம்பையர்கிட்ட சொன்னனே. ஆனா அம்பையர் எதுவுமே சொல்லவே இல்லையே. ஏதோ தப்பா இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி தான் இவனுக்கு பண்றானுங்க. உடனே கரிகாலன்ட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி பார்த்து விளையாட சொல்லுங்க. சரி. கரிகாலா, என்னாச்சு நந்தினி? எப்படி இருக்காங்க? வேணும்னே உன் ஃப்ரெண்டோட கையை உடைச்சிருக்கானுங்க. கையை உடைச்சிட்டானுங்களா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் இத அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. ஆனா அம்பையர் வந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஏதோ பிளான் பண்ணி தான் எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. நேத்து மாதிரி இந்த ஊர் தலைவர் தான் நாம ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே இருக்க அவனுங்களுக்கு. சரி, நீ அவனை போய் பாரு. திரும்பவும் போட்டி ஆரம்பிக்க போகிறது. நீங்க போங்க. டேய் இரு. நீ இரு. சரிடா. சிங்க கலையரங்க போகுது. தமிழ்நாட்டாண்டி ரொம்ப அலட்டாதப்பா. அடி விழுந்தா சும்மா இடி மாதிரி விழுவும். நான் பார்த்த அனுபவத்துல சொல்றேன். சிங்கத்தை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கையை காலை நீட்டி உடைச்சுக்காதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். டேய், யாரா அவன்? நான் அவனுக்கிட்ட அவன் கையும் காலையும் உடைச்சு போடுங்கடான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்னடானா அவன் பக்கத்துலேயே போகாதீங்கன்னு சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் வாங்கின காசுக்கு கூவிட்டு இருக்கானே, விடுங்கண்ணே. என்னடா மைக்ல பேசுறவன் ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறான். அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுண்டா. நாம அவனை பிடிச்சி கை காலை உடைச்சு அவனோட கழுத்தை முடிச்சு போட்டுருவோம். இதுக்கப்புறம் அவன் கபடியே விளையாடக்கூடாது. ஓகேடா. ஐயோ, என்ன பண்ண சொன்னதுக்கு மாறா நடந்துட்டு இருக்கு. சிங்கத்தை சிறப்பு விட்டாங்க போல இருக்கு. தமிழ்நாட்டாண்டி போல இருக்கு. கரிகாலா, கபடி